யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். யோவான் 5:21. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. அந்த உயிர்ப்பிக்கிறார்ன்ற வார்த்தையை உயிரோடு இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ தான் பல்ஸ் 2 ஏறினாமே தெரியுது எனக்கு. குறைஞ்சது எத்தனை வரணும்? பல்ஸு 100ஆவது வரணும்ல. பல்ஸ் இப்போ 2 தான் ஏறிக்குது. இந்த வசனம் சொல்லுது, குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். டாக்டர் தெரிஞ்சு போச்சு, இந்த பூட்டை கேஸ், இது தேராத கேஸு, இது பல்ஸ் இதுக்கப்புறம் ஏறாது, இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோட கம்முன்னு கைவிட்டுறது நல்லது, முடிஞ்ச பிறகு தூக்கின்னு போயிடுங்க வீட்டுக்கு அப்படின்னு டாக்டர் சொல்கிறா மாதிரி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க. அப்படி சொல்லலாமா? இல்லை எப்படியாவது காப்பாற்றுங்கன்னு சொல்கிறீங்களா? அல்லேலூயா. சேர்ந்து வாசிப்போம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இன்னொரு வாசிக்கலாமா? பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. பல்ஸ் வந்துட்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய ஆவியான நம்மளோட பேசுவாராக. இன்றைக்கு என்ன வார்த்தை கொடுக்கணும் அப்படி சொல்லி நேற்றிலிருந்து சிந்தையில் என்ன ஓடிட்டே இருக்க, ஆண்டவரே என்ன வார்த்தை கொடுக்கணும், என்ன வார்த்தை கொடுக்கணும், என்ன வார்த்தை கொடுக்கணும். இன்றைக்கு விழிக்கும்போது ஒரு கனவோடு நான் விழித்தேன். அந்த கனவில் என்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கனவுடைய பொருள் என்னென்னா, சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள், காவலில் வைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாலே நமக்கு யார் ஞாபகம் வந்துடும்? இங்கே நடைமுறை வாழ்க்கை, நமக்கு நடைமுறை வாழ்க்கையில் கலைஞர் காலில் இருக்கிறவங்கெல்லாம் சில பேர் சிறையில் இருக்கிறாங்க, உள்ளே இருக்கிறாங்க. அதில் ஒருத்தரை நேற்று எப்போ பார்த்தோன்னு தெரில, தம்பி சந்தோஷ், அவர் வெளியே இருக்கிறார். இப்போது பெயில் வந்துருக்கிறாரோ? சரி, பெயில் வந்திருக்கிறாரு, இல்லை விடுதலையாகி வந்திருக்கிறாரு, இல்லை மேல் கோர்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு, இல்லை சிறு வயசை கருத்தில் கொண்டு ஏதாவது சலுகை கொடுக்கப்பட்டு எதுவும் தெரியல நமக்கு. எதுவோ அந்த தம்பியை இங்கே தெருவில் நான் நேற்று பார்த்தேன். அவனை பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் சின்ன வயசில் அவன் எங்கே போயிட்டான்? சிறைக்கு போயிட்டான். ஆனால் சிறைக்கு போகக்கூடிய காரியம் என்பது விரும்பக்கூடிய காரியம் ஒன்றல்ல. அந்த மகன் இந்த வயதில் அந்த பகுதிக்கு போக வேண்டிய காரியமும் அல்ல. ஆனாலும் அவன் போய்விட்டான். அவனை நேற்று பார்த்த உடனே ஒரே சந்தோஷம். அதனால என்னவோ தெரியல, அந்த கனவு வந்துச்சான்னு எனக்கு தெரியல. ஆனால் அந்த கனவுடைய பொருள் சிறையில் இருக்கிறவருடைய மனநிலைமை. சிறையில் இருக்கிறவருடைய மனநிலைமை. சிறையில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க சூழ்நிலை என்ன, அவங்க என்ன யோசிப்பாங்க, அவங்க எதுக்காக ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க மனதில் ஓடுறக்கூடிய காரியங்கள் என்ன, வேதனை என்ன, நம்ம அதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. ஆனால் இரவு கனவில் அந்த காரியங்கள்லாம் கர்த்தருடைய ஆவியார் சிந்தையிலே கொண்டு வந்து வைத்தார். நேற்று அவனை பார்த்ததுனாலே என்னவோ தெரியல, ஆனால் இந்த காரியம் வந்தது. ஆனால் விழிக்கும்போது நான் ஒரு நிச்சயத்தோடு எழுந்தேன்.
என்னவென்றால், காவலில் வைக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பில் நாம் பிரசங்கிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு தெளிவோடு நான் எழுந்தேன். உடனே எனக்கு ஒரு வசனம் ஞாபகம் வந்தது. நான் சமீபத்தில் பிரசங்கம் பண்ணினேன். இயேசுவானவர் மரித்து பாதாளத்தில் இருக்கிற காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று ஒரு வசனத்தில் நான் பிரசங்கம் பண்ணினேன். அது எனக்கு ஞாபகத்தில் வந்தது. அதனால் இந்த காரியங்களை மையமாய் வைத்து இன்றைக்கு பிரசங்கிக்க வேண்டும் என்பதை நான் உறுதிப்படுத்தி கொண்டேன். அல்லேலூயா. அதுக்கான ஆயத்த பணியில் உட்கார்ந்து தேவ சமூகத்திலே ஆயத்த பண்ணும்போது கர்த்தர் கொடுத்த வார்த்தை தான் இந்த வசனம். பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவானவர் மரித்தார். ஆனால் அவரை மரணம் அடக்கி வைக்க முடியவில்லை. அவரை பாதாளம் அடக்கி வைக்க முடியவில்லை. அவரை கல்லறை அடக்கி வைக்க முடியவில்லை. அவரை பூமி அடக்கி வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய மரண உபாதியின் கட்டுகளை பிதாவாகிய தேவன் அவிழ்த்து அவரை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவானவர் இயேசு கிறிஸ்துவை எதிலிருந்து உயிர்ப்பித்தார்? ஒன்று, கல்லறையிலிருந்து உயிர்ப்பித்தார். 2, பாதாளத்திலிருந்து உயிர்ப்பித்தார். 3, பூமியிலிருந்து உயிர்ப்பித்தார். கல்லறையின் அனுபவங்கள் இருக்கிறவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கக்கூடிய அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்த்தோம். பாதாளத்தின் வல்லமைக்கு ஒப்பான, பாதாளத்தின் தன்மைக்கு ஒப்பான அனுபவத்தில் இருக்கிறவர்களை இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்ப்பிக்கிற அதிகாரமுடையவராய் இருக்கிறார் என்று பார்த்தோம். பூமியினுடைய தன்மைக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்கிற ஜனங்களை இயேசுவானவர் உயிர்ப்பிக்கிற எல்லா வல்லமையும் உடையவராக இருக்கிறார் என்று நாம் என்ன பண்ணோம்? தியானித்தோம். அல்லேலூயா. இப்போதும் கூட இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல, இயேசு கிறிஸ்துவை உயிர்ப்பித்தது போல உயிர்ப்பிட்ட குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவரும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிட்டத்தட்ட சிறையில் இருக்கிறவங்களும் எந்த நிலைமையில் தான் இருக்கிறாங்க? ஒரு மரித்து போன நிலைமையில் தான் இருக்கிறாங்க. ஒரு மடங்கடிக்கப்பட்ட நிலைமையில் தான் இருக்கிறாங்க. காவலில் இருக்கிறவங்க சிறைப்பிடிக்கப்பட்டு இனி அவங்க எக்காரணத்தை கொண்டும் சுதந்திரம் பண்ண முடியாது. அவங்க ஒன்றும் செய்ய முடியாது. அந்த நிலைமையில் தான் அவங்க தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் அப்படிப்பட்டவர்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் உயிர் தெரிந்தது போல உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். இது வார்த்தை அழகாக சொல்லப்படுது. குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை என்ன பண்ணுறாருங்க? உயிர்ப்பிக்கிறார். இந்த வசந்த வாசிங்க. 1 பேதுரு 3:18-19 படிங்க. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே பூர்வத்திலே அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். இப்போ 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்திலே சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்கள் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொல்லப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அல்லேலூயா. இயேசுவானவர் மாம்சத்திலே கொல்லப்பட்டார், ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் தான் என்ன பண்ணாருங்க? காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார். இப்போ காவலில் இருக்கிற ஆவிகள்னா சிறைப்பிடிக்கப்பட்ட, கட்டப்பட்டிருக்கிற, விடுதலை இல்லாதபடி தவிக்கிற அந்த ஆவியில் இருக்கிற ஆவிகளுக்கு அவர் பிரசங்கம் பண்ணன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணோம்?
மாம்சத்தில் கொல்லப்படணும், ஆவியில் உயிர்ப்பிக்கப்படணும். இதை அவர் நீதி உள்ளவராய் அந்த அனுபவத்துக்குள்ளே போய் ஆவிகள் இருக்கிற காவல் இருக்கிற ஆவிகளுக்கு அவர் என்ன பண்ணாருங்க? பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட சிறைப்பிடிக்கப்பட்ட காவலில் வைக்கப்பட்டிருக்கிற தன்மையில் தான் அவர் இருக்கிறாங்க. இப்போ நம்ம இங்கே படித்தோம், இந்த காவலில் இருக்கிற ஆவிகள் எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கிறாங்க, அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது 20 வசனம் சொல்லப்பட்டிருக்குது. அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையாய் காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவர்கள். போதும். இந்த ஆவிகள் யார் அப்படி சொன்னால் கீழ்ப்படியாமல் போனவர்கள். இந்த கீழ்ப்படியாமல் போனது நிமித்தம் எங்கே போயிட்டாங்க? அவங்க சிறைப்பிடிக்கப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க, காவல் பண்ணப்பட்ட நிலைமைக்கு போயிட்டாங்க. ஒருவேளை கீழ்ப்படியாமல் இருந்திருந்தாங்கன்னா, கீழ்ப்படிதலுக்கு உட்பட்டு இருந்தாங்கன்னா அவங்க அந்த இடத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆக மொத்தத்தில் இந்த சிறைப்பிடிக்கப்பட்டவங்க எப்படி தான் சிறைப்பிடிக்கப்படுறாங்க? அவங்க மீறுதலுக்கு உட்படும் போது, பாவத்துக்கு உட்படும் போது, தங்களுடைய நீதியெல்லாம் மறந்து அநீதிக்கு உட்படும் போது என்ன பண்ணுறாங்க? தானாகவே சிறைப்பிடிக்கப்படுகிற இடத்துக்கு போயிடுறாங்க. அப்படிப்பட்ட கட்டப்பட்டிருக்கிற காவலில் வைக்கப்பட்டிருக்கிற ஆவிகளை உயிர்ப்பிக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே கொல்லப்பட்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டவராக காவல் இருக்கிற ஆவிகளுக்கு என்ன பண்ணாருங்க? போய் பிரசங்கம் பண்ணினார். அல்லேலூயா. இப்போ இந்த அதிகாரத்தோடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருங்க? தமக்கு சித்தமானவர்களையும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இதை எப்படி தியானிக்கலாம்? இப்போது விடுதலை அப்படின்னு சொன்னால் யாருக்கு தேவைப்படுது? சிறைப்பிடிக்கப்பட்டவர்களுக்கு தேவைப்படுது. யார் இப்போ சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாங்க? கீழ்ப்படியாமைக்கு உட்பட்டவங்க. யார் கீழ்ப்படியாமைக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை யாருக்கு கொடுக்குறாரு? தமக்கு சித்தமானவர்களுக்கு. அவர் யார் மேலே சித்தம் கொண்டிருக்கிறாரோ அவங்களுக்கு உயிர்த்தெழுதல் கொடுக்கிறார். தமக்கு சித்தமானவர்களை அவர் என்ன பண்ணுறாருங்க? உயிர்ப்பிக்கிறார். அவருக்கு சித்தமானவங்க யார்? நாம தான். இப்போது நமக்கு உயிர்ப்பிக்கப்பட வேண்டியது அவசியம் என்பதை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதை அறிந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக சித்தம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ உயிர்த்தெழுதல் யாருக்கு வேணும்? உயிர் மீட்சி யாருக்கு வேணும்? அப்போ நம்ம என்னவா இருக்கிறோம்? சிறைப்பட்டிருக்கிறோம். கீழ்ப்படியாமைக்கு உட்பட்டு போய் சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக, காவல் வைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உயிர்ப்பிக்கப்பட்டது போல அவங்களையும் உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். நேரடியாக சொல்லணும்னு சொன்னால், இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு உயிர் மீட்சி வேண்டும், ஒரு உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சித்தம் கொண்டதுனாலே இந்த வார்த்தையை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது ஒரு காரியத்தை பார்ப்போம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் வாசிங்க. அவர்கள் ஜனங்களுடனே பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியர்களும் தேவாலயத்து சேனை தலைவனும் சதுசேயரும் அவர்களிடத்தில் வந்து அவர்கள் ஜனங்களுக்கு உபதேசிக்கிறதுனாலும் இயேசுவை முன்னிட்டு மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுதலை பிரசங்கிக்கிறதுனாலும் சினங்கொண்டு அவர்களை பிடித்து சாயங்காலமாக இருந்தபடினால் மறுநாள் வரைக்கும் காவலில் வைத்தார்கள். அல்லேலூயா. இப்போ யாரை காவலில் போட்டாங்க? இப்போ யார் காவலில் கிடக்கிறா? இப்போ யார் சிறையில் இருக்கிறா? இப்போ யார் ஜெயிலில் இருக்கிறா? இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் யாரை தூக்கி ஜெயிலில் வச்சாங்கன்னு சொல்லுது? உயிர்த்தெழுதலை பிரசங்கித்தவர்களை.
பெந்தெகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியை பெற்று தைரியமாய் பிரசங்கம் பண்ணின 11 பேர் கூட நடுவில் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ண பேதுருவும் அந்த 11 பேரும் அப்போஸ்தலர்களும் உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க பிரசங்கம் பண்ணும்போது கிரியைகள் நடந்தது. இதை பார்த்த ஆசாரியர்கள் என்ன பண்ணாங்க? தேவாலயத்து சேனை தலைவர்கள் சதுசேயர்கள் என்ன பண்ணாங்க? அவங்கள பிடிச்சி சிறையில் காவலுக்கு வச்சிட்டாங்க. ஒரு நாள் முழுக்கும் சிறையில் இருக்கும்படி அவங்கள வச்சிட்டாங்க. இப்போ யாருக்கு சிறையில் இருந்து உயிர்ப்பிக்கப்படுகிற அனுபவம் தேவைப்படுகிறது? உயிர்த்ததை பற்றி பேசுகிறவங்களுக்கு தான் தேவைப்படுது. யாருக்கு தேவைப்படுது? உயிர்த்ததை பற்றி பேசுகிறவங்களுக்கு என்ன வேணும்? உயிர்த்தெழுதல் வேணும். ஏன்னா அவங்கள பிடிச்சி வச்சிருக்கிறாங்க உள்ள. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? நம்மளாம் யாருங்க? உயிர்த்தெழுந்த இயேசுவை ஆராதிக்கிறவங்க, உயிர்த்தெழுதலுக்கு சொந்தக்காரங்க, உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறவங்க, உயிர்த்தெழுதலுக்காக ரொம்ப தியாகம் பண்ணி ஊழியத்துக்கெல்லாம் போகிறவங்க, உயிர்த்தெழுதலை வாழ்க்கையில் அனுபவிக்கும்படி அப்படியே பல நேரங்கள் தேவ சமூகத்தில் ஜபன்ற பேரில் ஆராதிக்கிறவங்க. ஆனால் நாம் இப்போ சிறைப்பட்டிருக்கிறோன்றது தான் பெரிய கூத்து. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொல்கிறது? அப்படிலாம் கிடையாதுங்க. நாங்களாம் ரிலீஸில் தாங்கிறேன். நான்லாம் ஃபுல் ஃப்ரீடம். நான் இந்த விடுதலைக்காக நான் புருஷனையே விட்டு வந்து உக்காந்துக்கிறேன். நான் எப்படி சிறைப்பட்டிருப்பேன்? உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கே ஒரு சிறையை என்ன பண்ணியிருக்கிறாங்க? வச்சு அவங்கள காவலில் வச்சு அடக்கி அவங்க செயல்படாதபடி என்ன பண்ணிக்கிறாங்க? அவங்கள தடை பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு உயிர்த்தெழுதலை கொடுக்கும்படி, அவர்களை உயிரோடு எழுப்பும்படி சித்தம் கொண்டு காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த 4ஆம் வசனம் படிங்களேன். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய இவங்க பேசின எத்தனை பேர் ரசிக்கப்படுறாங்க? 5000 பேர் ரசிக்கப்படுற ஊழியம் செய்கிறவங்க தூக்கி உள்ளே வச்சா அப்படிங்க. நம்ம எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும் 5 பேர் கூட என்ன பண்ண மாட்டாங்க? அவனுடைய அன்புக்குள்ளே வர மாட்டாங்க. பிசாசுக்கு நம்மளை பற்றி கஷ்டமே கிடையாது. இவங்களை வச்சாதான் தலைவலி. இவங்களை ஃப்ரீயாக விட்டால் இவங்க ஊழியம் செய்தோம் ஒன்று தான், ஊழியம் செய்யதான் ஒன்று தான். ஏன்னா இவங்க ஊழியம் செய்ததுனால எந்த ஒரு ரிசல்ட்டும் வரப்போகிறதே இல்லை. ஆனால் இவங்கள இப்போ விட்டால் என்ன பண்ணிடுறாங்க? ஒரே பிரசங்கத்தில் 3000 பேரை தட்டி தூக்கின்னு போயிடுறாங்க, 5000 பேரை தட்டி தூக்கின்னு போயிடுறாங்க. விட்டா என்ன பண்ணுறாங்க? உலகம் முழுவதையும் கிறிஸ்துவுக்காக ஆதாயமாக்கிடுவாங்க. இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறான்? அவங்க மேலே பெரிய கண்ணியை வச்சு அவங்கள என்ன பண்ணுறான்? சிறைப்பிடிச்சு அடக்கி என்ன பண்ணுறான்? அவங்கள வீழ்த்துக்கிறான். ஆனால் பிசாசனோட சிறை வைத்தாலும் கூட அந்த சிறையிலிருந்து அவங்களை உயிர்ப்பிக்கிற தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார் இயேசு கிறிஸ்து மூலமாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் இந்த அதிகாரத்தில் இந்த 17ஆம் வசனத்திலேருந்து படிங்களேன். அதிகமாக ஜனத்துக்குள்ளே பரம்பாதபடிக்கு இது முதல் ஒருவரோடு இந்த நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று உறுதியாய் அவங்கள பயமுறுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அழைத்து இயேசுவின் நாமத்தை குறித்து எவ்வளவும் பேசவும் போதிக்கவும் கூடாதென்று அவர்களுக்கு கட்டளையிட்டார்கள். பேதுரு யோவானும் பிரதித்திரமாக தேவனுக்கு செவி கொடுக்கிறதை பார்க்கிலும் அல்லேலூயா. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, சீசர்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க, கண்டிஷன் பண்ணுறாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை பற்றி என்ன பண்ண கொஞ்சம் கூட நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? பயமுறுத்தி அவங்கள கண்டித்து அவங்கள கடுமையாக நடத்தி என்ன பண்ணுறாங்க? அவங்கள ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க? நீங்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்குறதும் இல்லை கர்த்தர் தேவன் எங்களுக்கு சொல்கிறாரு அவருக்கு செவி கொடு, எது கரெக்டாக இருக்கும்?
அப்படின்னு கேட்டு தேவனுக்கு செவி கொடுத்து தான் கரெக்டாக இருக்க சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்க நாங்கள் பார்த்தது கொண்டது எல்லாத்தையும் நாங்கள் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம்னு சொல்லி படிங்க. ஆ ஆ ஆ அல்லேலூயா. 24 படிங்க. அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனாயிருக்கிறீர். புறஜாதிகள் கொந்தளித்து சிந்திப்பானேன் என்றும் கர்த்தருக்கு விரோதமாகவும் கிறிஸ்துக்கு விரோதமாகவும் இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்துதல்களை தேவரீர் கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதம் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். அல்லேலூயா. தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அல்லேலூயா. இப்போ வாசித்த எல்லா வசனத்தையும் அப்படியே ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது ஒரு காரியம் நமக்கு நல்லா தெளிவாக தெரியும். நீங்கள் இந்த அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை முழுசாக படித்து பாருங்கள். அதில் நம்மளுடைய என்ன ஆவியான சொல்கிறன்னு நல்லா தெரியும். ஒரே ஒரு காரியம்தான், இயேசு கிறிஸ்து நாமத்தை என்ன பண்ணக்கூடாது, அவங்க சொல்லவே கூடாது. அது சம்பந்தமான எந்த காரியத்தை அவங்க செய்யவே கூடாது. மீறி செஞ்சாங்கன்னா அவங்கள என்ன பண்ணுவாங்க, சிறை பிடிச்சிருவாங்க, காவலில் போட்டுருவாங்க, அவங்கள சித்திரவதை பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற கண்டிஷன் உட்பட்டுட்டா எதுவுமே செய்ய மாட்டாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இன்றைக்கு சொல்லப்படுகிற சத்தியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிறைப்பிடிக்கப்பட்டவர்களை, காவலில் வைக்கப்பட்டவர்களை உயிர்ப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இப்போது இங்கே உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிற நீங்கள், நான் உயிர்த்தெழுத ஆண்டவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் இந்த இடத்துல ஏன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால், நாம் இந்த நாமத்தை குறித்து பேசாதபடி, இந்த நாமத்திற்காக பல காரியங்களை செய்யாதபடி நம்மளை சிறைப்பிடிக்கிற சத்துரு நம்மளை சுற்றி பல காரியங்களை வளைத்து வைத்து நம்மளை சிறைப்பிடித்து கொண்டிருக்கிறான். இது அறிந்த தேவன் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணாத, பாட்டு பாடாத, சர்ச்சுக்கு போகாத, ஊழியத்துக்கு போகாத, இதை செய்யாத, அதை செய்யாத. வருதா இல்லையா? வருதில்ல. இதுதான் சிறையிருப்பு, இதுதான் காவல் பண்ணப்படுகிறது. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, முதல் நூற்றாண்டில் வாழ்ந்த அப்போஸ்தலர்களுக்கும் இது பயங்கரமாக இருந்தது. அப்படி இருந்தால் தான் அவங்க கரெக்டாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுதான் சரியான ஊழியனும் அர்த்தம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகதாக. இந்த இடத்துல தேவப்பிள்ளையே, நான் கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஏனென்றால் எனக்கு புருஷனால் தடை, ஏனென்றால் என்னுடைய குடும்பத்தாரால் எனக்கு தடை, மாமியாரால் தடை, பிள்ளைகளால் தடை. அவர்களை சிறைப்பிடிக்கிறான்.
உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம ஷீலாக்கா ஊழியத்தில் எப்படிப்பட்டவங்க? அவங்களுக்கு நிகராக இன்னும் யாரும் பிறக்கலன்னு நான் நினைக்கிறேன். இங்கே இருக்கிறவங்கள அவங்கள பக்கத்தில் நிற்க வச்சா அவங்க தூசிக்கு கூட நம்ம சமமாக மாட்டோம் அந்த ஊழியத்தினுடைய வாஞ்சியில். அப்படி வைராக்கியமாக கத்திரிக்காய் செய்கிறவங்களுக்கு ஒரு சிறையிருப்பு. அவங்க கணவர் இருக்கும்போது அவங்க கணவர் சிறையில் வச்சுட்டே இருந்தார். கர்த்தர் அந்த சிறையிருப்புலேருந்து அவங்களை உயிர்ப்பித்தார். அப்புறம் அவங்க பிள்ளைங்களால், அவங்க அப்பா அம்மாவால், அவங்கள எப்படி சிறை வைத்தாலும் இயேசுவானவர் அவங்கள உயிர்ப்பித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. சிறை அவங்கள என்ன பண்ண முடியலங்க, கட்டுப்படுத்தவே முடியல. ஏனென்றால் இயேசுவானவர் பாதாளத்தில் ஆவிகளுக்கு போய் காவலில் வைக்கப்பட்ட ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ணினார். அவர் உயிர்த்தெழுந்த தெய்வம். அவர் தம்முடைய சித்தத்தின்படி உயிர்த்தெழுதலை பற்றி பேசுகிறவர்களுக்கு உயிர் மீச்சு கொடுக்குற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் காரணம் சொல்லி உட்காந்துக்கிறீங்க? நான் போகிறதுக்கு ஆசை தான், நான் போகிறதுக்கு வீட்டுக்கெலாம் போகிறதுக்கு ஆசை தான், நான் என்ன பண்ணுறது, எங்கள் வீட்டுக்காரர் விட மாட்டாரே, என் வீட்டுக்காரர் விட மாட்டாரே. எத்தனை நாளைக்கு இந்த கதையை சொல்லிட்டே இருப்போம்? நம்ம எத்தனை நாளைக்கு இந்த கதை சொல்லிட்டே இருப்போம்? சாத்தான் எவ்வகையிலே சிறை வைத்தாலும் சரி, என் இயேசுவின் நாமத்தை சொல்லாமல் நான் இருக்க மாட்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா இயேசு என்னை உயிர்ப்பிக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் இந்த இந்த அப்போஸ்தலர்கள் அவங்க நம்ம கூப்பிட்டு கண்டித்து எவ்வளவு நம்மளோட நாமத்தை பற்றி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்களா, சாமி போதும் சாமி, விட்ட வரைக்கும் போதும் சாமி, நாங்கள் இதுக்கப்புறம் சொன்னால் கேள் சாமி அப்படி சொல்லிட்டு போய் தான் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜம்முன்னு இப்போ அவங்க வீட்டில் அவங்க வேலையை பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ சொல்கிறிய உன் பேச்சை நான் கேட்கவா, பரலத்தின் ஒருத்தர் சொல்கிறார் அவர் பேச்சை நான் கேட்கவா? உங்களை சிறைப்பிடிக்கக்கூடிய பேச்சை நீங்கள் கேட்குற வரைக்கும் நீங்கள் சிறையிருப்பிலேருந்து மீள முடியாது. நீங்கள் சிறையிருப்பிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் உங்களை உயிர்ப்பிக்கிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. கொடுக்கப்பட்டது ஒரு வாழ்க்கை தான், அதுவும் கொஞ்ச கால வாழ்க்கை தான். அதுவும் புருஷனுக்காகவே வாழ்ந்து நம்ம செத்து போயிட்டா அதுக்கப்புறம் பரலத்துக்கு போய் என்ன பண்ண போகிறோம்? என்ன பண்ண போகிறோம்? இது ஒரு சிறையிருப்பு, இது ஒரு காவல் பண்ணப்பட்ட ஆவி. உன் ஆவி காவல் பண்ணப்பட்டிருக்கிறது, உன் ஆவி சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. நீ கர்த்தருக்காக செயல்பட முடியாதபடி நீ முடக்கப்பட்டிருக்கிறாய். கர்த்தர் உன் மேலே சித்தம் வைத்திருக்கிறார், நீ உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அடக்குறாங்க. அடங்கி ஒழுங்காக இரு. நீ ஊர் ஊராக சுற்றிட்டு வந்து குடும்பம் பண்ணுறதுக்குன்னா இது லாஜா அப்படி என்ன பண்ணுறாங்க, அடக்குறாங்க. உடனே அடங்கி இங்கே உயிர்ப்பிக்கப்பட்டவங்க அடங்கவே இல்லை. அடங்க மறு, அத்து மீறு, அப்புறம் என்னது, திமிரி ஏழு, புருஷனை ஒரு மூஞ்சில குத்து. அதுக்கப்புறம் சொல்கிறாரா பாரு. அல்லேலூயா. திரும்ப அவன் ரசிக்கப்பட்டிருப்பாரோ, இதை பார்த்து அங்கே சொல்லிட்டாரோ. இந்த இடத்துல இந்த சீசரில் தான் பண்ணுறாங்க. இந்த 11 பேரும் இன்னும் சீசர் அவங்க கூட்டுக்கார கூட சேரல. அல்லேலூயா. இந்த 11 பேரும் அப்போஸ்தலர்களும் இயேசுவின் நாமத்தை சொல்கிறதுக்கு அடக்குறாங்க. அதெல்லாம் அடங்க முடியாதுப்பா. என்ன நீ ஜெயிலில் தானே வைப்ப, வச்சுக்கோ. சிறை தானே பிடிப்ப, பிடிச்சிக்கோ. என்ன சித்திரவதை தானே பண்ண, பண்ணிக்கோ. ஒரே ஒரு வாழ்க்கை, அது என் இயேசுக்காக. ஆனால் இந்த அடங்கி போகிற ஆத்மா பாடுற பாட்டு இருக்கு பாருங்க, வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் புருஷனோடுதான், உமக்காகத்தானே இல்ல ஆண்டவரே, வீட்டுக்காகத்தானே வாழ்கிறே.
இயேசுவுக்காக நீ ஒரு காரியத்தை செய்யும்போது, அதுக்காக வருகிற அத்தனை வேதனையும், பாடுகளையும் அனுபவிக்க நீ உன்னை ஆயத்தமாக விட்டுக் கொடுக்க வேண்டும். அதான் உயிர் தெழுதல். கர்த்தர் தமக்கு சித்தமானவர்களை என்ன பண்ணுவாருங்க? உயிர்ப்பிப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்போ அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஆண்டவரை செகண்ட் பார்ட்டில் வைக்கிறீங்களோ, 2ஆம் பட்சமாக வைக்கிறீங்களோ, நீங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டுட்டீங்க. நீங்கள் உங்கள் ஆவி காவலில் சிக்கிட்டு நீங்கள் அடைபட்டு விட்டீங்க. அதுதான் ரகசியம். இங்கே இந்த அப்போஸ்தலர் ஒருத்தர் கூட சிறையில் என்ன பண்ணலங்க? அடைபடவில்லை. கர்த்தர் அவங்களை உயிர்ப்பித்தா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியத்தில் ஒரு நல்ல ஒரு காற்று மனசில் வச்சுங்க. நீங்கள் சாதாரணமாக ஊழியம் செய்யுங்க, ஒரு தடை வரும். தடை வந்த உடனே என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? சாதாரணமாக ஊழியம் செய்கிறீங்க, ஒரு தடை வரும். தடை வந்துன்னு என்ன பண்ணணும்? தம்பி சொல்கிறா தாண்டிடணுமா? அப்புறம் ஜெபிச்சிடணுமா? யார் சொந்து? ஜெபிக்கிற மூஞ்சி சொல்லணும். ஜெபிக்காத மூஞ்சி சொன்னால் ஜெபிக்கணும். அப்புறம் அப்போ தான் செய்யணும். என்னத்தை செய்யணும்? ஊழியத்தை தடை வந்தோடனே ஊழியத்தை செய்யணும். நீங்கள் உங்களுக்கு அந்த தடை என்ற சோதனை வரும்போது, அந்த சோதனை கொடுத்தவனுக்கு நீங்கள் வேதனையாக மாறிடணும். நான் சொல்கிறது எது மாதிரி விளங்குது? தடை என்ற ஒருத்தர் சோதனை கொடுக்குறான ஒருத்தன். யார் இது? பாவம், அவனே கூப்பிட்றீங்க. உங்கள் வீட்டுக்காரு. அந்த வீட்டுக்காருக்கு நீ வேதனையாக மாறிடணும். ஐயோ எப்போ சாமி நீ போடி, ஃபஸ்ட்டு உயிர்த்து போடி அப்படி என்ன பண்ணணும்? நீங்கள் வேதனையாக மாறிடணும். சோதனைக்கு சோதனை கொடுத்துடணும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பிசாசு உங்ககிட்ட நெருங்கிறதுக்கு அலறணும். ஐயோ, நீங்கள் நாடகம்லாம் பார்த்துருக்கீங்களா? கிறிஸ்மஸ்லாம் நடிச்சு காட்டுவாங்களே. பிசாசு என்ன பண்ணுவான்? அவங்களுடைய கிளை தூதர்கள்லாம் அனுப்புவான், சின்ன பிசாசுலாம் அனுப்புவான். போயிட்டு பண்ணணும். அவங்க என்ன பண்ணுவாங்க? போயிட்டு நல்ல ஒரு தேவ பிள்ளையை பார்த்துட்டு அலறிட்டு திரும்பி வருவாங்க. ஒரு பிசாசு, 2 பிசாசு, 3 பிசாசு போய் என்ன பண்ணுவாங்க? அலறிட்டு வருவாங்க. இப்போ கடைசியாக மெயின் பிசாஸே வருவார். வந்து என்ன பண்ணுவார்? டோட்டலாக அவர் ரொம்ப அப்செட் ஆகி முற்றிலுமாக அந்த பிசாசு கூட்டமே விழுந்துடும். சமீபத்தில் ஒரு நாடகம் மாரி பார்த்தோம்ல நம்ம சபையில் தான். இல்லை இல்லை, நகலாலாம் நடித்தானே, பில்லா. ஞாபகம் இருக்கா? எது மாதிரி ஞாபகம் இருக்கு? நகலா பில்லாலாம். தலை நகலா தான் சொன்னார். தலை என்ன சொன்னார்? அவன் வல்லமையாக தோம்பந்து அந்த தலை, அந்த பொண்ணு அப்படின்னு. உடனே பெரிய பிசாசு வராரு. அவரு வந்து என்ன பண்ணாருங்க? யாரா அந்த பொண்ணு? எல்லாம் மறந்துட்டீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் ஊழியத்துக்கும் உங்கள் கிட்டேயும் பிசாசு வரத்துக்கு பல முறை யோசிக்கணும். பல முறை யோசிக்கணும். அவன் நினைக்கணும், ஐயோ இவங்க கிட்ட போனால் நம்ம மூளைலாம் கெட்டு போய்டுமே, நம்மளால் ஃப்ரீயாக செயல்பட முடியாது, நம்ம பெரிய பிரச்சனையில் கையை விட்டா மாதிரி காலை விட்டா மாதிரி ஆகிடுமே அப்படின்னு உங்களை பார்த்து என்ன பண்ணாமல் பயப்படணும், நடுங்கணும். நான் பிசாசை பற்றி சாதாரணமாக, நீங்கள் எப்படி நடுங்கன்னு உட்காந்துக்கிறீங்க? பிசாசுன்னு வரல, பிசாசை பற்றி தான் சொல்லிங்கிறேன். அது கூட நான் பிசாசு ரொம்ப மட்டமாக போய் சொல்லிங்கிறேன். நீங்கள் அதுக்கு நைட்டில் பேய்க சொன்னால் அப்படி அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது உங்கள் கதை. இன்னும் பிசாசனவன் வல்லமையானவன் ஊனா அப்புறம் அவ்வளோதான். நீங்கள் இங்கேயே தேவ பிள்ளையே, உங்களை பார்த்தா பிசாசுக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும், உங்களை பார்த்தா ஒரு பயம் இருக்கணும்,
உங்கள் விஷயத்துக்கு தலை வச்சு அவன் படுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது உத்தரவு பேர் கட்டாயத்தின் பேர்லாம் வந்தானோ அவன் தலையில் கை வச்சுணும். ஐயோ ஐயோ இன்றைக்கி நான் என்ன ஆக போனே தெரியலையே, யாருக்கு நேரம் என்ன அனுப்பிச்சிட்டாங்க? யாருக்கு நேரம்? நீங்கள் சொல்ல மாட்டீங்க. தாசு பிறகு நேரம் அனுப்பிச்சிட்டாங்க. அவன் ஏற்கனவே 7:30, நமக்கு இன்றைக்கி 7:30 பண்ணிவிடுவானேன்னு சொல்லி பிசாசனை பண்ணோம். தாஸ் பிதர்கிட்ட வரத்துக்கு பயப்படணும். யாருக்கு நேரம்? இதான் நான் எதிர்பார்த்தேன் சொல்லுவீங்களான்னு. யாருக்கு நேரம்? யாருக்கு நேரம்? அவன் பிசாசு சொல்கிறான், சொல்லு நான் வீட்டுக்கு அவனை பார்த்துக்கிறேன். சொல்கிறியானே, நான் நடக்கிறேன்னா நீ நடக்குன்னா இப்போ பார்த்துப்போம். அப்படி இப்போ நேரம் சம்மதம் எடுத்துருப்பான். யார் யார் மாட்டினீங்களோ. அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே என் மகளே, அஞ்சாதே என் மகனே, நீ அஞ்சாதே மகளே. எல்லாம் வெற்றி கொடி பிடிப்போமா? ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பிசாசு என்னை பார்த்து நடுங்குவான்னு சொல்கிறீங்க? பிசாசு என்னை பார்த்தாலே அலறுவான்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஏனென்றால் இயேசு உங்களை உயிர்ப்பித்திருக்கிறார். உங்களை உயிர்ப்பிப்பது அவருக்கு சித்தமானது. ஊழியம் ஜெபம் ஆண்டவருடைய காரியம் சொல்லி ஒரு தடை வந்தால் அங்கே நீங்கள் அடங்க மறுக்கணும். அங்கே அடங்கி போகிறது உங்கள் அகராதிலேயே இருக்கக்கூடாது. எதுக்கு ஒன்றா அவள் ஒத்துக்குவாப்பா, எதுக்கு ஒன்றாலும் அவள் ஒத்துக்குவான். ஆனால் இயேசுன்னு சொன்னால் அவள் ருத்ரத்தாண்ட ஆடுவாப்பா. அவளை விட்டுரு, அவளை விட்டுரு, அவள் ஆண்டோடைய காரியமாக போட்டோம். அங்கே நம்ம காரியம் நடக்காது, அங்கே நம்ம காரியம் செல்லுபடி ஆகாது. ஏனென்றால் அவளுக்கு ஆண்டவர் தான் ஃபஸ்ட்டு, புருஷன் லாஸ்ட்டு. அல்லேலூயா. என்ன ஒரு மாதிரி உட்காந்துக்கிறீங்க? இது உயிர்த்தெழுதலின் வல்லமை, இதுதான் உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து சிறைப்பிடிக்கப்பட்ட, காவலில் வைக்கப்பட்ட, தமக்கு சித்தமான தம்முடைய சீஷர்களை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம்பர் 2, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். போதும் போதும் போதும். இப்போ சிறையில் வைக்கப்பட்டது யாரு? பேதுரு. யாரு? ஊழியக்காரன், சீப் பாஸ்டர், அப்புறம் முதல் சீடரா, பிரசங்கியார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டினேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளது. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டினேன், பாதாளத்தின் வாசல் அதை மேற்கொள்ளது. சபையின் தலைவர் இயேசுவே, தலைக்கல் இயேசுவே, சபை தலைவர் இயேசுவே, மூளைக்கு தலைக்கல் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. சபைதான் ஜெயிக்குமே. பாதாளம் சபைதான் ஜெயிக்குமே. பாதாளம் தோற்குமே. பேதுரு யாரு? சபையினுடைய மூளை கல்.
அந்த கல் மேல் தான் சபையே ப்ரொடெக்ஷன் ஆயிருக்கு. இந்த கல்லுக்கு ஜெயிலில் வச்சுட்டாங்க. அல்லேலூயா. தேவ பிள்ளையே, நீ எந்த கல்? நீ எந்த கல்? நான் ஜல்லிக்கல். நான் என்ன யார்? ஜல்லிக்கல். அது கூட தேவை. தாவீது எத்தனை கல் யூஸ் பண்ணார்? 5 கல். 5 கல் எடுத்தார், ஒரு கல் யூஸ் பண்ணார். இப்போ ஃபஸ்ட்டு கல் எடுத்து விட்டார், கோலியாத் இப்படி தலையை இப்படி நவுத்திட்டான். 2வது கல் விட்டார், இப்படி குடிஞ்சிட்டான். 3வது கல் விட்டார், அப்படி தட்டி விட்டான். 4வது கல் விட்டார், என்ன பண்ணா? பிடிச்சி பாயில் வச்சுட்டான். இப்படி வைக்கிதாங்களே 5ஆம் கல் டவன் அடிச்சிச்சு. கோலியாத் இப்போ காலி. அப்படி தானே பைபிள் போடுது. ஃபஸ்ட்டு கல்லே கோலியாத்து காலி. ஃபஸ்ட்டு கல்லே காலி பண்ணுறவங்க 5 கல் எடுத்துன்னு வந்தான். ஒன்றில் மிஸ் ஆனால் கூட ஒன்றில் டெக்ன் பண்ணலாம் அவனை. அதுதான் விசுவாசம். இப்போ ஃபஸ்ட்டு கல் யார் தான் போச்சு? சுதாமா தான் போனாங்க. அவன் இப்படி பண்ணிட்டான், சுத்தமாக போய் டப்பான்னு ஊன்ட்டாங்க. ஆனால் ஊந்துங்க சும்மா ஊழ போய் பிரபஞ்சம் மேலே ஊன்ட்டாங்க. இப்போ பிரபஞ்சம் உடம்பு சொல்லிக்கிறாங்க. 2வது கல் அஞ்சலாச்சு. இப்போ இவங்க போய் எங்கே வந்தாங்க? கோலியாத் மிஸ் ஆகிட்டான். இவங்க போய் எங்கே வந்தாங்க? பக்கத்து வீட்டு பிரியா வீட்டுக்கார மேலே போய் விட்டாங்க. இடுப்பு வந்துச்சு, கால் உடஞ்சி. அல்லேலூயா. 3வது கல் யார்? மரகன் சிஸ்டர். இந்த கல் எங்கே போய் வந்துச்சு? ஒன்றும் கோலியாத் மேலே போய் பண்ணல. இந்த கல் எங்கே போகுச்சு? நேராக திண்டிவனம் போயிட்டு அந்த 2 ஒரு கல் 2 மாங்காய். நான் பாசு சம்மதி 2 பேரும் கோலியாத்தை விதம் ஊழியக்கார காலி பண்ணி வச்சுருக்கிறாங்க. அடுத்த கல் யார்? நேத்ரா. இது யார்? பிரீத்தி. அங்கே 2 தான். எல்லாம் மிஸ் ஆகிற கல் தான். இப்போ இங்கே இருக்கிற அத்தனை கல்லையும் விட்டால் கூட ஒன்றும் கோலியாத்து மேலே படுறாமே தெரில இல்லை. இது மட்டும் இல்லை, ஒரு டிராக்டரில் எடுத்து அடித்து கொட்டி தாவிது விட்டுனே தானே எல்லாம் கல் மிஸ் ஆகி தான் போயிருக்கும். பார்த்தீங்கன்னா கோலியாத்து பார்ப்பான், பரவாயில்ல வீட்டுக்கு ஜல்லி வந்துச்சு நமக்கு, அவன் அள்ளின்னு போயிட்டு இங்கே காங்கிரீட் போடணுமா, கோலியாத்து காங்கிரீட் போட்டிருப்பான். ஆனால் தாவீது அப்படி கிடையாது, ஒரே கல் தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பேதுரு சபையை கட்ட வேண்டிய மூளைக்கல்லாக தேவன் நியமித்த கல் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது. ஓ தேவ பிள்ளையே, உன்மேல தரிசனம் வைத்திருக்கிறார். பேதுரு மேலே ஒரு தரிசனம் இருந்தது, அது பிசாசு சிறைப்பிடிச்சிட்டான், காவல்ல வைத்துட்டான். இந்த கல்லை விட்டுட்டா இது உலகம் முழுதும் சபையை கட்டிவிடும். அவனுக்கு தெரியும், லாக் பண்ணாத. ஓ தேவ பிள்ளைய, இங்கே நீ அமர்ந்திருக்கிற நீ தரிசன புருஷன், நீ தரிசன புருஷி. உன் மேல தேவன் தரிசனம் வைத்திருக்கிறார். பிசாசுக்கு தெரியும், உன்னை விட்டா அநேக உயிரை நீ காப்பாற்றி விடும் தெரியும். உன்னை லாக் பண்ணிட்டான். ஆவியானவர் சபைக்கு சொல்றதை காதுள்ளவன் கேட்க கடவன். தரிசன புருஷனே, தரிசன ஸ்திரியே, உன் சிறையிருப்பிலிருந்து உன்னை உயிர்ப்பிக்கும்படி இயேசுவானவர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீ எழும்பு. படிங்க 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க.
போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த மூலக்கல், இந்த கூழாங்கல், இந்த செங்கல், தேவனுக்காக சபையை எழுப்ப வேண்டியது இதுதான் அது மேலே வைக்கப்பட்ட தரிசனம். ஆனால் இதை அறிந்த இதை அறிவதுக்கு முன்னதாக இதை அறிந்த பிசாசானவன் என்ன பண்ணிட்டான்? எடுத்துன்னு போயிட்டு சிறையில் வச்சுட்டான், காவலில் வச்சுட்டான், கட்டி வச்சுட்டான். இது செயல்பட்டால் சபை உருவாகிவிடும். அதை என்ன பண்ணிட்டான்? கட்டி வச்சுட்டான். இப்போ இந்த சிறையிருப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வடித்த நீங்கள் ஒவ்வொரு வசனத்துலையும் கவனித்து பார்த்தீங்கன்னா, பேதுரு எப்படி இருக்கிறாரு? தூங்குறாரு. பேதுரு என்ன பண்ணுறாரு? தூங்குறாரு. எங்கே தூங்குறாரு? 5ஆம் வசனம் படிங்க. சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணுறாங்க. பேதுரு எங்கே இருக்கிறாரு? சிறையில் இருக்கிறாரு. சபையார் ஊக்கத்தோட ஜெபம் பண்ணும்போது பேதுரு என்ன பண்ணணும்? ஜபிச்சு தான் இருக்கணும். ஆனால் தலை என்ன பண்ணிட்டு இருக்குது? தூங்குது. தூங்கு மூஞ்சி, தூங்குது. தூங்கு மூஞ்சி, தூங்குது. தூங்கு மூஞ்சி, தூங்குது. ஏனென்றால் அது சிறை பிடிக்கப்பட்டிருக்கிறது. சிறை பிடிக்கப்பட்டதனுடைய ஒரு அடையாளம் அது தூங்கும். சிறை பிடிக்கப்பட்டதனுடைய சரியான அடையாளம் அது தூங்கும். ஏனென்றால் அது தூங்கும் மூஞ்சி. படிங்க அத்த வசந்த. ஏறுவது அவனை வெளியே கட்டப்பட்டிருக்கிறாரு. 2 பேர் பக்கத்தில் நிற்கிறாங்க. மறுநாள் ரிலீஸ் ஆக போகிறாரு, வெளியே கொண்டு போகிறாங்க அவரை. எதை பற்றியும் கவலை இல்லை, ஒரே ஒரு கவலை தான். என்ன பண்ணோம்? தூங்கணும். என்ன பண்ணோம்? தூங்கணும். என்ன பண்ணோம்? சொல்லுங்க வாய் திறந்து. தூங்கணும். நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவத்தெல்லாம் தலைவருக்கு கனவு நினச்சுங்கிறாரு. பெரிய சம்பவமே நடக்குது. என்ன நடக்குது? தூதன் வந்து நிற்கிறான். பெரிய வெளிச்சமாக இருக்குது. லைட்டு போட்டாலே ஏந்து போனோம்போ பெரிய வெளிச்சங்குது. ஏந்துக்கல தலை. அப்புறம் விழாவில் தட்டுறான். பக்கத்தில் விழாவில் தட்டுங்க, விழாவில் தட்டுங்க பக்கத்தில். முதுகில் தட்டக்கூடாது, பெட்டாக்ஸில் தட்டக்கூடாது, கையில் தட்டக்கூடாது, விழாவில் தட்டணும். டச் மீ விழா. அஞ்சலாட்சி சிசுக்கு விழாவே கண்டுபிடிக்க முடியல. விழா எங்கே இதுன்னே தெரில. ஏன்னா மூசாகுது சித்ரா சிசு உடம்பு. இதில் எது விழா, எது வயிறு, எது முதுகு, ஸ்கேன் பண்ணி தான் பார்க்கணும் உங்களுக்கு. அதுவும் கேட்குதா? விழா எங்கே இருக்குதா? ஆட்டுக்கறி கையில் போய் கேளுமா, விழா கறி ஒரு 150 கொடுப்பான்னு கேளு. அல்லேலூயா. விழாவில் தட்டினான். விழாவில் கை வச்ச என்ன வரும்? கூச்சம் வரும். தூக்கம் வருமா? விழாவில் கை பாரு. தேவதூதி எவ்வளோ மூளை பாருங்க அவனுக்கு. இவன் சரியான தூங்க மூஞ்சி. எப்படி கை வச்சாலும் ஏற்க மாட்டான். அதனால் அதிகாலையில் பிள்ளைங்களை ஏற்றுறவங்க விழாவில் கை வச்சு பாருங்கள். பிள்ளைங்க காலையில் ஏந்துக்கலன்னா என்ன பண்ணுங்க? விழாவில் கை வைங்க. பிள்ளைங்க ஏந்துரும்னு நினைக்கிறேன். இதில் ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்குது. விழாவில் வந்து ஆண்டு யாரை கொண்டு வந்தார்? மனுஷியை கொண்டு வந்தார். இல்லை, பொண்டாட்டி கூட்டின்னு வந்தார். தேவன் கை வச்சார்னா அதுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும். தேவன் கை வச்சார்னா பைபிளுக்கு தான் இல்லையா? தொடை நரம்பை தொட்டார் சுலுக்கிச்சு. விழாவை தொட்டால் விழா சுலிக்கும். அப்புறம் எப்படி நினைப்பாங்க?
புரியுதா? அதிகாலையில் ஏந்துக்கலாம் விழாவை தொடுங்க. அது சுலுக்கி போட்டோம். அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க ஹேண்டிகேப் மாரி நடக்கட்டும், தப்பு கிடையாது. தேவன் கையை வைக்கிற இடம் அது பாதிப்பை உண்டு பண்ணும். ஏன்னா மூச்சிருக்கவனே நீ தூங்குற, மூச்சிருக்கிற நீ தூங்குற. சில பேருக்கு விழாவில் கை வச்சாலும் சொர்ணம் வராது. அப்படி வச்சுக்கு போ, அதுக்கு முன்னுக்கு நிற்கும் எருமாடு மாரி. அல்லேலூயா. சிரிக்குது சிரிக்குது சிரிக்குது, சிரிச்சு போட்டோம். இந்த இடத்துல சபையை கட்டி எழுப்பி சபையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்துக்கு காரணமாக இருக்க நபர் பிசாசினால் சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறான். அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். நல்லா புரிஞ்சுங்க, ஜபத்தில் தூங்குற நீ சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறாய். சிறைப்பிடிக்கப்பட்ட நபர் ஜபத்தில் என்ன பண்ணுவாங்க? தூங்குவாங்க. நேற்று தானே வாக்கிங் ப்ரேயர், வாக்கிங் வர்ஷிப், அது நேற்று வாக்கிங் பண்ணுறது இடம் இல்லாமல் அப்படி நின்றுனேன்னா நின்றுனே தூங்குதுங்க. நின்றுனே தூங்குது. எது தூங்கும்? நின்றுக்கிட்டே குதிரை, குதிரை மாரி நின்று தூங்குது. குதிரை தானே பண்ணும், தூக்கம். சிறையிருப்பு. நீ காவல் பண்ணப்பட்டிருக்கிறாய், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாய். உன்னை பற்றி பிசாசுக்கு நல்லா தெரியுது, உன்னை பற்றி உனக்கு தெரியல. ஆனால் யாருக்கு தெரியுது? பிசாசுக்கு தெரியுது. இந்த இடத்துல அவனை வந்து வெளிச்சம் கொடுத்து அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு எதை போட சொல்கிறாரு? காலில் பாதரட்சியை போட்டுக்கோன்னு சொல்லி கையை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க? அவனை கூப்பிட்டுக்கிட்டு வெளியே வராரு. கதவுலாம் திறக்குது, எதுவுமே தெரியல. அந்த கடைசி வசனம் எப்படி முடியுது? 11 வசனம். பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது அல்லேலூயா. இப்போ தான் தெரிஞ்ச தலைவருக்கு, ஆஹா ஆண்டவர் என்ன விடுவிச்சிட்டாரு, சிறைப்பில் என்ன மீட்டிட்டாரு. இதுக்கு முன்னாடி என்ன நினச்சிங்கிறாரு? மிங்கல் பண்ணுறாரு, மிக்ஸ் பண்ணுறாரு எல்லாத்தையும் போட்டு. நிறைய பேர் இப்போ ஆவிக்குரிய காரியத்தையும் சொந்த காரியத்தையும் மனுஷத்தில் தோன்றதையும் ஆவியான சொல்கிறதையும் பிசாசு சொல்கிற எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு நீங்கள் உட்காந்துக்கிறாங்க. படிங்க அந்த சொந்த 9ஆம் வசனம் படிங்க. அந்தபடி அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்படுவது மெய்யென்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். கொலாப்ஸ் பண்ணிக்கிறார் போட்டு தலை. தூங்குறதே பசு தப்பு. இவர் தூங்குறாரு. இந்த தூக்கத்தில் நடக்கிற விஷயத்த என்ன நினச்சிக்கிறாரு? ஆண்டவர் எனக்கு தரிசனம் பார்த்துங்கிறேன், கர்த்தர் என்னோட பேசினார், கர்த்தர் எனக்கு சொன்னார். இவங்ககிட்ட தான் பக்கத்து யோகன்னு சொல்லி இருப்பார், வேறு வேலையில்லை ஆண்டவருக்கு. இவங்களே நினச்சிக்கிறது ஃபுல்லாக. இங்கே தான் தெளிவே வருது. இங்கே வந்து தெளிவு முழுசாக வருது. கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்போது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? தமக்கு சித்தமான உன்னை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிறார். அல்லேலூயா. தேவப்பிள்ளையே, ஜபத்தில் தூங்குறதுக்கு நாம் தேவ சமூகத்தில் அனுமதி நமக்கு கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுறேன், என்னை சேர்த்து தான் சொல்கிறேன். என்ன நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் நிறைய தடவை ஜபத்தில் பண்ணிப்பேன், தூங்கியிருப்பேன். இது வந்து சாக்கு போக்கு சொல்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது. நாம் தேவ சமூகத்தில் தரிசன புருஷனாய் தரிசன ஸ்திரீயாய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கொண்டு மிகப்பெரிய அரிய திட்டங்களை, பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். இவைகளை முற்றிலுமாய் முடக்க வேண்டுமென்றால் நம்மளை தூங்க வைத்தால் போதும். இன்றைக்கி ரொம்ப பரிதாபமான ஒரு செய்தி நான் கேள்விப்பட்டேன். சபையில் ஆராதனை நேரத்தில் கலைஞ்ச கால விசுவாசிங்க தூங்குனாங்க. எத்தனை பேர் உண்மையாக நான் இன்றைக்கி ஆராதனையில் தூங்கணும் அப்படி சொல்கிறவங்க இருக்கிறீங்க? இதில் வெக்கப்படுறதுல எல்லாமே ஒரே குடும்பம் தான். நீங்களே சொல்லுங்கள், உங்களை பற்றி மற்றவங்க சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் அசந்தீங்களா இன்றைக்கி? வெரி குட். கர்த்தர் உங்களுக்கு உத்தமத்தை ஆசீர்வதிப்பார், விடுதலை தருவார். ஆராதனையில் தூங்கணுங்க. செய்தி எத்தனை தூங்குனீங்க? சபையில் கண் அசந்து தூங்குனீங்க. வெரி குட். கர்த்தர் உங்களை கிருபையாய் ரட்சித்து இனி தூங்காதடுக்கு உதவி செய்வார். இன்னும் கை தூக்காத மூதேவிலாம் இருக்கிறீங்க, கை தூக்காத மூதேவிங்க இருக்கிறீங்க.
இன்னும் சபையில் தேவனுடைய ஆராதனையை கனவீனம் பண்ணி உட்கார்ந்த, நடந்த, நின்ற, பேசின, பார்த்த எல்லாமே ஒழுங்கினத்துக்குரியது. இது எல்லாம் சிறையிருப்புக்கு அடையாளம். தேவனுடைய பிள்ளைகள் சிறையிருப்பில் இருக்கும்போது தேவன் அவளை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். ஏன்னா மேலே வச்சுக்கிற தரிசனம் அப்படி. பேதுரு மிகப்பெரிய மூளைக்கல்லாக இருந்து தேவன் சபையை கட்டக்கூடிய மிகப்பெரிய கருவியாக இருந்து செயல்பட வேண்டியவன். சபையார் ஜெபிக்கிறாங்க, அவன் தூங்கி கொண்டிருக்கிறான். சபையார் எப்படி ஜெபிக்கிறாங்க? ஊக்கமாக ஜெபிக்கிறாங்க. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்? தூங்கி கொண்டிருக்கிறான். எத்தனை பேர் தூங்குனாங்க? ஒருத்தன் தான் தூங்குனான். ஒருத்தன் தான் தூங்குனான். தேவ பிள்ளையே, இங்கே இருக்கிற அத்தனை பேருமே நாம் தூங்காமல் விழித்திருந்து அந்த சபையாரை போல ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். நம்ம ஆண்டுகிட்ட கிருபை கேட்கணும். கலைஞர் காலையில் விசுவாசிங்க, இந்த விஷயத்தில் வெரி பேட், ரொம்ப ஒஸ்ட்டு. எங்கேருந்தான் உங்களுக்கு இந்த நிர்விசாரம் வந்துச்சுன்னு தெரியல. நம்ம அப்பாண்ட கேட்போம், முழங்கால் படிடுவோம், ஆண்டவரே நான் தூங்காமல், பிசாசு தூக்கத்தின் சிறை இருப்பினால என்னை கட்டிடாமல் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தூங்காம ஜெபிக்க வரும் தாங்கப்பா. தூங்காம